சேரன் வேலை பார்க்குற சைட்டுக்கு பாண்டி வந்து போகிறாப்புல. போயிட்டு என்னால் தான் சோழனோட ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைடா, அந்த பொண்ணே சொல்லுச்சுல, உன்னால் எதுவுமே இல்லை பாண்டி, நீ இதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லுச்சுல, நீ ஏன்டா இப்போ வருத்தப்பட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லைண்ணே பாவம், அவங்க எவ்வளோலாம் அவமானப்படுத்தியிருப்பாங்க, அவங்க எப்படி இருந்தவங்க, இப்போ நம்ம வீட்டில் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் என்னாலேயும் அவங்களுக்கு வந்து கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் வருத்தப்படாத பாண்டி, அதெல்லாம் சரியாயிரும். ஆனால் நிலா நம்மளை விட்டு கொடுக்காம பேசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹரிஸ் வந்துட்டு நிலா மட்டுமா பேசினாங்க, வானதியும் பயங்கரமாக பேசினாங்களாமே, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாண்டி வந்து சிரிக்கிறாப்புல, ஆமாம் பாண்டி, நீ வந்து அந்த பொண்ணை கைவிட்டுறாத, மொத்த குடும்பமும் ஊரையும் எதிர்த்து நான் உன் பக்கம் நின்று பேசிச்சு பார்த்தியா, எவ்வளோ அடியும் இதுவும் வாங்கிக்கிட்டு உனக்கே சப்போர்ட் பண்ணுது பார்த்தியா, அந்த பொண்ணை மட்டும் கைவிட்றாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஸ் வந்து சொல்கிறாங்க. அவங்க வீட்டிலலாம் பொண்ணுங்க வந்து வாழ வர்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், நீங்கள் ரொம்ப நல்ல குடும்பம், கூடவே இருந்து பழகுனதுனால தான் எனக்கு தெரியும், நானும் வந்து அன்றைக்கி சொல்லியிருப்பேன், ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு நான் பேசினா கேட்பாங்களான்னு தெரியல, இதை பற்றி என் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன், அவள் சொல்கிறா, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்து பேசியிருப்பேன்லன்னு சொல்கிறா, அவளுக்கு தமிழ் என்ன தெரியும், அவள் வந்து நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சரணா வந்துட்டு சிரிக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு கரெக்டாக சந்தா வந்துடுறாங்க. அவங்களும் இந்த இதை பற்றி விசாரிச்சுட்டு நிலா இப்போ எப்படி இருக்காங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சேரனனாவை அந்த சந்தா வந்து பார்த்துட்டே இருக்கிறத நம்ம பாண்டி வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஏதோ ஹரேஷோட தங்கச்சி சந்தாவுக்கு வந்துட்டு நம்ம அண்ணன் மேலே ஏதோ லவ் இருக்கும் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சேச்சா அப்படிலாம் இல்லை, அவங்க நார்மலாக பார்க்குறது தான் நமக்கு தப்பாக தெரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹரேஷ் வந்து பாண்டிக்கிட்ட, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், என் தங்கச்சிக்கு உங்கள் அண்ணன் சேரன் அண்ணனா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவளோட ஃபோனில் ஃபோட்டோ வச்சுருக்கா,